மேடம், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. அப்சர்வேஷன் முடிஞ்ச உடனே வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அப்புறம் போய் பாருங்க. அம்மா, இது சிவகாமியோட போன் தாம்மா. ஆடிட்டர் ஆபீஸ்லயே மறந்துட்டு வந்துட்டாங்க. துளசியோட அப்பா தான். இவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அண்ணா, சொல்லுங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணா, நான் பேசுறது கேக்குதா? அம்மா பைரவி, நீ எப்படிமா இந்த போன்ல? நானும் சிவகாமியும் இப்பதான் மார்க்கெட்ல பாத்துக்கிட்டோம். போறப்போ போனை மறந்துட்டு போயிட்டா. டிஸ்பிளேல உங்க பேர் தெரிஞ்சது. பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா விசாரிக்கலாமேன்னு. நான் நல்லா இருக்கேம்மா, ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்னு. அம்மா பைரவி, நீ போன்ல பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ இப்படி பேசி எவ்வளவு வருஷம் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமா. பரவாயில்லன்னு. இதுல என்ன இருக்கு? நீங்க எப்ப ஊருக்கு வரீங்க? வேலை முடிஞ்சதுமா, நாங்க நாளைக்கே கிளம்பி வந்துருவோம். நல்லதுன்னு. நான் வச்சிடுறேன். சரிம்மா. சிவகாமி, பார்த்திபன் இப்பதான் போன் பண்ணாரு. நாளைக்கு வரதா சொன்னாரு. சரிங்க அண்ணி. துளசிய பத்தி பேசிட்டியா? இன்னும் இல்ல அண்ணி. அதை இங்க வந்ததுக்கு அப்புறமா சொல்லிக்கிறேன். அத நீ தாராளமா சொல்லிக்கோ. ஆனா இங்க நடந்த மத்த விஷயங்களை நீ சொல்லவே கூடாது. உனக்காக நான் பணம் கட்டினது, சொத்த உன் பேர்ல இருந்து என் பேருக்கு மாத்தி எழுதுனது, இந்த விஷயம்லாம் நமக்குள்ள இருக்கணும். உன் புருஷனுக்கோ உன் அண்ணனுக்கோ இது தெரியவே கூடாது. நான் கஷ்டத்துல உதவி பண்ணிருக்கேன். அந்த நன்றிய மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதை எப்பவும் மறக்க மாட்டேன் அண்ணி. நடந்த எல்லாத்தையும் என் மனசுலயே வச்சு பூட்டிப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் இதை யாருக்குமே சொல்ல மாட்டேன். நம்பலாமா? மனசுக்குள்ள பூட்டி வச்சது என்னைக்குமே வெளியில வராதே. நான் மனசார சொல்றேன் அண்ணி. நான் சொன்ன சொல் மாறவே மாட்டேன். உங்க பொண்ணு செத்து பொழைச்சு வந்திருக்கா. அவளை பார்க்காமலேயே போறீங்களே அண்ணி. இந்த உண்மை தெரிய வரப்ப நீங்க துடிச்சு போயிடுவீங்க. சொல்ல முடியாத இந்த ரகசியத்தை நான் எத்தனை நாளைக்கு பூட்டி வைக்கிறது? மாமா, பார்த்திபா, வாங்க மாமா. உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும். என்ன விஷயம் மச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்க? அது என்னன்னு சொன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க மாமா. அப்படி என்ன நடந்துச்சு? விஸ்வாவும் துளசியும் ஒருத்தர் லவ் பண்றாங்களா? இனிமே அப்படி கூட நடக்கலாம் மாமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல யார் பேசுனாங்கன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. என்ன
சிவகாமி பேசிருப்பா. இல்ல மாமா, போன்ல பேசுனது பைரவி. பைரவியா? ஆ, பைரவி கிட்ட பேசியுமா சந்தோஷமா இருக்க? பேசுனதுனாலதான் சந்தோஷமா இருக்கேன் மாமா. பார்த்திபா, உன் நிலைமை எனக்கு புரியுது. பைரவி எப்படி உன்னை திட்டுறதுக்காக தான் ஃபோன் பண்ணிருப்பா. கண்டிப்பா மனசை நோகடிச்சிருப்பா. அந்த வேதனை தாங்காம தான் நீ சந்தோஷப்படுற மாதிரி நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். மாமா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பைரவி என் தங்கச்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன அண்ணான்னு கூப்பிட்டு அன்பா பேசினா மாமா. நம்புங்க. பைரவியா? ஆ. ஆமா மாமா, உங்கள மாதிரிதான். முதல்ல என்னால நம்பவே முடியல. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு பைரவி கேட்டப்போ எனக்கு சந்தோஷத்துல கண்ணெல்லாம் கலங்கி போச்சு மாமா. ரொம்ப வருஷம் கழிச்சு பைரவி அக்கறையா பேசுனது இன்னைக்குதான் மாமா. என்கிட்டயும் சிவகாமி கிட்டயும் அன்பா ஒரு வார்த்தை பேச மாட்டாளான்னு எத்தனை நாள் ஏங்கி இருப்போம் தெரியுமா? இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதனாலதான் பேசினேன்னு சொன்னா. அப்ப எனக்கு சந்தோஷமா இருக்காதா? அப்படியே மனசு நிறைஞ்சு போச்சு மாமா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். ஆனா பொதுவா பைரவி இப்படி எல்லாம் பேச மாட்டாளே. இப்படி எல்லாம் பேசிருக்கான்னா அங்க என்னமோ நடந்திருக்கு. அது எதுவா இருந்தா என்ன மாமா, அது நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம்தான். ஆனா போன்ல நல்ல விதமா பேசிட்டு நேர்ல வேற விதமா பேசிட்டு போறா. இல்ல மாமா, பைரவி கிட்ட ஒரு நல்ல மாற்றம் தெரியுது. அப்படின்னா நல்ல விஷயம்தான். ஆமா, பைரவிக்கு நீயா போன் பண்ணியா? இல்ல மாமா, நான் சிவகாமிக்கு தான் போன் பண்ணேன். பைரவியும் சிவகாமியும் மார்க்கெட் போயிருக்காங்க போல இருக்கு. சிவகாமி போனை மறந்துட்டு போயிட்டாலாம். நான் போன் பண்ணப்போ பைரவி கையில போன் இருந்திருக்கு. ஓ, அப்படின்னா சிவகாமி கிட்டவும் பைரவி நல்ல விதமா பேசிருக்கான்னு அர்த்தமா? பேசி இருக்காங்க மாமா, அதனாலதானே போன் கை மாறி இருக்கு. நம்ம ஊர்ல இல்லாதப்போ 2 பேரும் ராசி ஆயிட்டாங்க. இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். உண்மைதான் மச்சான். பைரவி சிவகாமிய புரிஞ்சுக்கிட்டான்னா அதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே இல்ல. எல்லாம் சரியாயிடும் மாமா. நீங்க வேணா பாருங்க, நாம நேர்ல போய் பாக்குறப்போ பைரவியும் சிவகாமியும் ஒன்னா சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா நாம விருந்து வச்சே கொண்டாடலாம். கண்டிப்பா மாமா, கண்டிப்பா கொண்டாடுறோம். ஆனா மச்சான், பைரவி கேட்டா என்ன சொல்றது? எத மாமா? நாம நக்சல் வேட்டைக்காக வந்தோம், முடிஞ்ச வரைக்கும் போராடணும். ஆனா அவங்க நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு தப்பிச்சு போயிட்டாங்களே. மாமா, ஆனா மச்சான், இப்ப வீட்டுக்கு போனா தீவிரவாதிகளை பிடிக்க போனீங்களே, எத்தனை பேர் சுட்டீங்க, எத்தனை பேர் பிடிச்சீங்க, எத்தனை பேர் தப்பிச்சாங்கன்னு அவ கேள்வி மேல கேள்வி கேட்பாளே. அவ கேட்டா என்ன பதில் சொல்றது? மாமா, என்ன மாமா, கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டீங்களே. மாமா, நீங்க எவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசர், எவ்வளவு பெரிய டெரரிஸ்டா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்றீங்க. ஆனா பைரவி விஷயத்துல மட்டும் இப்படி பயந்து நடுங்குறீங்களே மாமா. இது பயம் இல்ல மச்சான், ஒரு விதமான அன்பு கலந்த மரியாதை. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. சரி வாங்க நம்ம கேம்புக்கு போவோம். சரிங்க மாமா. Hey guys, come. ஓகே சார். பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. யாருக்கும் மனசால கூட தீங்கு நினைக்காதவ உனக்கேண்டி இப்படி ஆச்சு? பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்க. உன்னை அந்த கடவுள் தான் காப்பாத்தினாரு. இல்ல இல்ல இல்ல, கடவுள் ரூபத்துல வந்து என் அண்ணி தான் காப்பாத்தினாங்க. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த தாய் தான் வந்து காப்பாத்தினாங்க. நீ புண்ணியம் பண்ணியிருக்க துளசி.
கேட்டா நான் என்னடி சொல்றது? உனக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சா என்ன பாடுபடுவாரோ தெரியலையே. இத என்ன சொல்லி சமாளிப்ப? அண்ணி சொத்தை மாத்தி எழுதிக்கிட்டு பணம் தந்தாங்கன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. அன்னிக்கும் அண்ணனுக்கும் தேவையில்லாத சண்டை வரும். இல்ல, என்னால பிரச்சனை வேண்டாம். இந்த விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன். யார்கிட்டயுமே நான் சொல்ல மாட்டேன். இது எனக்குள்ளேயே போகட்டும். सर्वस्याप्ते सर्वसदत्ते सर्वदेवतेनाप्नोति सर्वं जयति दशवतनाय विद्महे ज्वालभालाय धीमहि तन्नो ज्वाला प्रचोदयात् தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாமணம் தரும் தெய்வ வடிவம் தரும். வாங்கோம்மா. ஒரு அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு? துளசி, துளாராசி, சுவாதி நட்சத்திரம். துளசி பரிபூரணமா குணம் அடைஞ்சு சீக்கிரமே அவ வீட்டுக்கு திரும்பணும். அவ சீக்கிரமே குணமாகணும். இதுதான் என்னோட பிரார்த்தனை. துளசி மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அவ என் வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நினைச்சனே தவிர இப்படி ஆகணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதே இல்லை. எனக்கு அவ பிடிக்காதவளா இருக்கலாம். ஆனா சிவகாமிக்கும் பார்த்திபனுக்கும் நல்ல மகளா இருக்கா. அவ எப்பவும் போல அவங்களோட சந்தோஷமா இருக்கட்டும். அந்த சந்தோஷம் நிலைக்கணும். சிவகாமிய நான் ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். என் புள்ள விஸ்வாவுக்கும் எனக்கும் நடுவுல இன்னொருத்தர் வரத என்னால ஏத்துக்க முடியல. சிவகாமி என் புள்ளைய பிரிச்சிருவாளோங்கிற பயத்துலதான் நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். எனக்கு இடைஞ்சல் பண்ணாம என் கண்ணுல படாம அவங்க எங்கேயாவது சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். அவ குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கட்டும். அவளுக்கு அந்த நல்ல புத்தி வரணும். எதிரியா இருந்தாலும் ஒரு தாயோட கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா எந்த தாயாலையுமே தாங்கிக்க முடியாது. துளசிக்கு சீக்கிரமாவே சரியாகணும். அவ வீட்டுக்கு திரும்பணும். இதுதான் என்னோட பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனைய நீதான் நிறைவேற்றணும். சதவானம் பவதி சதா கெட்புருட சதேந்திரிகாயுஷேவேந்திரிகே பிரதிதிஷ்டதி. இத பாருங்க, இந்த விபூதி பிரசாதத்தை அந்த பொண்ணு நெத்தியில இட்டு விடுங்க. எல்லாம் சரியா போயிடும். அம்பாள் பாத்துப்பா. வாங்கம்மா வாங்க. சர்வாபீட்டதா அனுகிரகதா பல சித்திரஸ்து சமஸ்தம் மங்களானி தானியம் வசம் பகவத்ரலாபம் சதசம்பத்திரம் தீர்க்கமாயுः. சாமிக்கு அர்ச்சனை செய்யணும். பண்ணுள்ளா. பேர் சொல்லுங்கோ. துளசி. துளசியா? ஆமா, துளசி பேருக்கு பண்ணுங்க.
துலா ராசி சுவாதி நட்சத்திரம். நீங்களும் துளசியா? சுவாதி நட்சத்திரே துலா ராசோ ஜாதஸ்யா சஹ குடும்பானாம் சர்வா விட்டதா சித்தர்த்தம் அனுகூலதா சித்தர்த்தம் மகாம்பிகாஜி நமஹ புண்ணியம தேவதாப்யோ நமஹ ஆதார் துளசிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அவ தான் எப்பவும் சண்டை போடுவா. ஆனா அவ மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா லைஃப் லாங் நான் வேதனைப்படுற மாதிரி ஆயிடும். அவ நல்லபடியா பொழைச்சு வந்துட்டானா எனக்கு அதுவே போதும். அவளை நீதான் சாமி காப்பாத்தி கொடுக்கணும். அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. விஸ்வா, விஸ்வா, அம்மா இங்க என்ன பண்ற? அது அது நான் சாமி கும்பலான்னு வந்தம்மா. சாமி கும்பிடவா? இது என்னடா புது பழக்கம்? அம்மாவுக்கு சொல்லாம கோயிலுக்கெல்லாம் வரமாட்டியே. அர்ச்சனையெல்லாம் வேற பண்ணிருக்க. யார் பேருக்கு? அது அது சாமி பேருக்கு தாம்மா. அம்மா நீங்க என்ன கோவிலுக்கு? அது சாமி கும்பிடலான்னு தோணுச்சு, அதான் வந்தேன். சரி சரி, நாம கிளம்பலாம்ப்பா. அம்மா அம்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் போலாமே ப்ளீஸ்மா. இவனுக்கு அப்படி என்ன வேண்டுதலா இருக்கும்? விஸ்வா எதுக்கு கோயிலுக்கு வந்திருப்பான்? அம்மா உண்மையிலே எதுக்காக வந்திருப்பாங்க? விஸ்வா, உண்மைய சொல்லு. சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? அது கிரிக்கெட்ல ஜெயிக்கணும்னு சொல்லி ரஞ்சி டெஸ்ட் வர வருது இல்லம்மா, அதுக்குதாம்மா. விஸ்வா, நீ கண்டிப்பா ஜெயிப்படா. சரி வா போலாம். நான் எழுதி வாங்கினேன் இந்த டாக்குமெண்ட் இருக்கு. இத நீங்களே வச்சுக்கோங்க அண்ணே. இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? எதுவா இருந்தாலும் எனக்கு பக்காவா வேணும், பெர்மனண்டா வேணும். உன் பேர்ல இருக்கிறத என் பேருக்கு மாத்தணும். ஏத்துக்கிறியா? ஆண்டி, துளசிக்கு நினைவு திரும்பிடுச்சு. கண்ணை திறக்கிற ஆண்டி. துளசி